நம்ம கிணறு கொடுத்து போல மலராகப்படுது இன்னும் வாடாம வதங்காம அப்படியே பூத்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம கிணறு நம்ம கணவனுக்கு ஏதோ ஆபத்து நேரவில்லை. ஆமா, நம்ம கணவர் நல்லா இருக்கிறாரு. ஆமா, ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து நம்ம நாட்டை தேடி யாரும் அவரது போல தெரிகின்றது பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்கட்டா. ராஜா சொல்ல போறேன். நல்லதோ செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நானும் வனத்திலே சிவனை நோக்கி தவபுரியலாம் தருணத்திலே வனத்திலே வாழக்கூடிய ஒரு சண்ட கவிசர மகா முனிவராகப்பட்டவர் அரசராக இருக்கும் தருணத்திலே நீ இந்த இடத்திலே தபம் செய்யக்கூடாது, தபம் செய்யவே பிறந்திருக்கின்றோம் நாங்கள் முனிவர்கள். நான் சென்று தபம் புரிந்த அந்த வரத்தை உனக்கு நான் பெற்று தருகிறேன் என்று சொல்லி 12 வருடத்திற்கு ஒரு மகள் கிடைக்கும் ஒரே ஒரு மாங்கனியாகப்பட்டது. அந்த மாங்கனியை கொடுத்து அதிகாலையில ஸ்தான பலத்தை முடித்து நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு புத்திரஸ்தானம் உண்டாகும். ஐயா, அந்த கனியை
அந்த மாங்கனியை சாப்பிட வேண்டுமா சப்ப வேண்டுமா கடிக்க வேண்டுமா இல்லை எப்படி எப்படி பண்ணணும் நக்க வேண்டுமா நக்கரை பத்தி உங்க பாவாதா அந்த துணுக்கு கொச்சை மட்டும் என்கிட்ட கொடுப்போம் அப்படின்னா அந்த மாங்கனி இருக்குதாங்க மழையில குத்துறீங்க கோலி அனுப்பிச்சுடா என்ன பண்ற பாருடி என்ன பண்ற என்ன பண்ற அவ்வளவு இல்ல யோ இருப்பது ஒரு மாங்கனி. அந்த மாங்கனியாகப்பட்டது உனக்கு எதுவும் தெரியாது. யாரு அவ வயசானியா சக்காத்து அவ இந்த வயசான காலத்துல என்ன புள்ள பெத்தப்பா நீ சொல்லியா மானகட்டாம்பற முதல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளுக்கு புள்ள குட்டி இருந்தா ரெண்டாவது இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் தானே புள்ள பெத்துக்கணும். ஆமா நான் வயசுல இருக்கிறேன். நான் வயசுல இருக்கிறேன். ஒண்ணு இல்ல 10 புள்ள பெத்தப்பா யாரு பொட்ட வைக்காடி அவ என்ன புள்ள பெத்தப்பா அவ என்ன விடத்தான மண்ட போட்டுக்கிறாவா இருப்பது ஒரு மாங்கனி. இந்த மாங்கனி யார் பசிப்பது என்று நீங்கள் இருவருமே முடிவு செய்து கொள்ளுங்கள். அக்கா தங்கச்சி நாங்க பேசிக்கிறோம். நான் விட்டு கொடுப்பா எனக்கு வயசு இருக்குது தெம்பு இருக்குது உடம்பு இருக்குது. நான் ஒண்ணு இல்ல நான் 10 புள்ள பெத்து கொடுப்பேன்டா. அவனால முடியுமா? நீ சின்ன பொண்ணு வயசுக்கு தெம்பு இந்த மாதிரி கோயில் பெற்றுவேன். புள்ள போடுச்சா வயசாகி போடுவா. அந்த மாதிரி பூட்டி முஞ்சாரமா பறக்கும். சீராள மாதிரி பறக்கும். ஆமாண்டா. அதனால நீ அவளுக்கு விட்டே கொடுக்காம சரிடா. அவகிட்ட பேச முடியா? அவள என்ன பேசுறா? நான் ஏன் பேச மாட்டேன். சொத்தலையா
அம்மா, அந்த தேவடியா அவன் 10 பேரை நீ போய் கூட புள்ள வாங்கிக்குவா. ஆமா மாப்பிள்ள போறேன் அம்மா, நீ நல்ல மனுஷமா நம்ம வாய்க்கு நம்மளுக்கு பயந்து இல்லையே, நம்ம அடுத்த பொண்ணை எடுத்துட்டு வந்து கட்டிக்கணும், நம்மளுக்கு சக்காத்தரவாதி ஏற்படுன்னு சொல்லிட்டு நம்ம கூட பிறந்த தங்கச்சை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கூட பிறந்த தங்கச்சை கட்டிக்கிறேன். உன் மனசு யாருக்கு வராது. அந்த பயத்தை எக்காந்து கொண்டு நீ விட்டே கொடுக்காத. உனக்கு புள்ள பிறந்த அம்மானு கூப்பிடும். ஆமாண்டா அந்த தேவடியாவுக்கு புள்ள பிறந்த உன்னை யார் தேவடியா? பெரியம்மானு கூப்பிடும். ஆமா இங்க நீ என்ன வேலை செய்யற நான் டாபரு. அடியா வெட்டாரி அம்மா எத்தே மன்னாரா